மனிதனின் வாழ்க்கை தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடமை அறிவியலுக்கு எப்பவுமே இருக்குங்க. தங்களுடைய வாழ்வின் பெரும் பகுதியை ஊன்றுகோலின் உதவியோடு கழிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நவீன ஊன்றுகோல் ஒன்ன வடிவமைச்சிருக்காரு ரகுநாத். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏகப்பட்ட கருவிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னோட பங்கு என்னவா இருக்குன்னு நினைச்சுதான் என் படிப்பை யூஸ் பண்ணி அவங்களுக்காக ஒரு புது வகையான ஊன்றுகோலை ஒண்ணு உருவாக்கி இருக்கேன். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வெறும் கைத்தடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கைத்தடியில இருந்து டெவலப் ஆனதுதான் கிரட்ச். அந்த கிரட்ச் பாத்தீங்கன்னா வி ஷேப்ல இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரக்கட்டைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால நமக்கு என்ன பிரச்சனைனா ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு போற மாதிரி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி மழை காலம் பாத்தீங்கன்னா அடிப்பாகம் அந்த கட்டை ஊறதுனால மரக்கட்டை மக்கும். எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரி, இந்த டிராபேக்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் அலுமினியம் யூஸ் பண்ணாங்க. அந்த அலுமினியத்திலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு போல்ட்ஸ், ரிவிட், நெட் இது மாதிரி தான் யூஸ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப தூரம், அதாவது 1 வருஷம் 2 வருஷம், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ணும் போது அந்த ரிவிட்ஸ், நெட் லூஸ் ஆகும். ஏன்னா அலுமினியம் அந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. சரி, இந்த 2 டிராபேக்ஸுமே இருக்குது. நாம ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம அதுல சேர்த்து ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுதான் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ண. அதே மாதிரி போர்ட்டபிலிட்டியும் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சு உருவாக்கினதுதான் இந்த கிரட்ச். இதுல என்னென்ன பாகங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேல ஒரு பிளாக் பாக்ஸ் கீழே 120 mm விட்டமுள்ள பைப்பு, அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பையும் இந்த எம்எஸ் பைப்பையும் கனெக்ட் பண்ற ஒரு ஸ்க்ரூ டைப் கப்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரூ டைப் கப்ளருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்தாலான கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த மரத்தாலான கைப்பிடிக்கு மேல ஒரு ரப்பர் கிரிப் பேண்ட் கொடுத்திருக்கேன். இந்த மரத்தாலான கைப்பிடியை பிடிக்கிறதுக்காக 2 ஸ்க்ரூ டைப் கிளிப் ஒண்ணு கொடுத்திருக்கேன். அதாவது பைப் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு புஷ் ஒண்ணு கொடுத்திருக்கேன். இந்த புஷ் எதுக்குன்னா கீழே தேய்மானம் அடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேய்மானம் அடையாது. ஆரம்ப காலம் பாத்தீங்கன்னா இந்த அக்கல்ல வைக்கிற பகுதி வெறும் மரக்கட்டையிலான பொருளா தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எதுவும் எம்டி ஸ்பேஸ் இருக்காது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிளாக் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குஷன் டைப் செட்டப் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு வெற்றி இடத்தை ஒண்ணு உருவாக்கி இருக்கேன். இந்த வெற்றி இடத்துல நம்ம என்னென்ன வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு கிட் மட்டும் இல்ல, ஒரு செல்போனு கூட அவங்க வச்சுக்கலாம். ரெண்டாவது MP3 பிளேயர் மேல வச்சிருக்கேன். அந்த MP3 பிளேயர் எதுக்குன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அப்ப அவங்களுக்கு கலப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு பாட்டு கேட்டா நல்லா இருக்குமே, பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அதுக்காக தான் நான் அந்த MP3 பிளேயர் வச்சிருக்கேன். அதனால அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த கேமரா எதுக்கு நான் பயன்படுத்துறேன்னா, ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகும்போது, அதாவது புது இடங்கள்ல போகும்போது ஊனமுற்றோர் வழி தெரியாம கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டப்படக்குள்ள இந்த கேமரா ஆன் பண்ணி விட்டாங்கன்னா வழியை கிளியரா இதுல கேமரால பதிவாயிடுங்க. இந்த கேமரா கீழே பாத்தீங்கன்னா ஒரு USB போர்ட் ஒண்ணு கொடுத்திருக்கு. இந்த USB போர்ட் வழியா தான் டேட்டாலாம் நம்ம கம்ப்யூட்டர்ல சேகரிக்கலாம். இப்ப நம்ம நவீன கருவியில பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றோம்னா, இந்த ஸ்க்ரூ கப்ளரை நம்ம மெதுவா இப்படி லூஸ் பண்றோம். லூஸ் பண்ணக்குள்ள இது கீழே இறங்குது. இதை மேலையும் கீழையும் இப்படி உயர்த்தலாம். மேல தூக்கினா மேலையும் தூக்கிக்கலாம். இது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அக்கல்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா உதாரணத்துக்கு 5 அடியில இருப்பாங்க, 6 அடியில இருப்பாங்க, எப்படி வேணாலும் ஊனமுட்டை இருப்பாங்க. உடனே நம்ம லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும். நம்ம ரிவிட், போல்ட், நெட், இத பழைய கிரச்சர்ல அந்த மாடல் இருக்கும். நம்ம கிரச்சர்ல பாத்தீங்கன்னா ரிவிட், நெட், போல்ட், நெட் எதுவுமே யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன். எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் வச்சிருப்பேன். அதுதாங்க இதோட மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பிடி எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா 360 டிகிரி நம்ம சுத்துற மாதிரி 360 டிகிரி சுத்துற மாதிரி வடிவமைச்சிருக்கேன். இந்த 360 டிகிரி சுத்துறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கும் போது ஏன் நம்ம அட்டென்ஷன்லயே நடக்கிறோம், ஏன் இந்த ஆங்கிள் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணி எப்படி வேணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க கை வந்த வாட்டத்துக்கு வச்சுக்கலாம். அதுதான் இதோட சிறப்பு அம்சம். என்னோட கருவியை நான் எப்படி வடிவமைச்சிருக்கேன்னா,
இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா 3 அடி வருங்க ஸ்டிக். பஸ்ல ஏறும்போது ஒரு ஆட்டுவாங்க, அது பாத்தீங்கன்னா 1 அடிக்கு வந்துடும். அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கான்செப்ட் ஏன் நம்ம ஊன்றுகோலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் போர்ட்டபிலிட்டி எடுத்துட்டு வர்றதுன்னு நினைச்சுதான் நான் இதை உருவாக்கி இருக்கேன். என்னோட கருவியில பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தேன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தாங்க கொடுத்தேன். இந்த ஸ்க்ரூ டைப் இருக்கிறதுனால ஒருத்தவங்க 7 அடியில இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிடலாம், 5 அடியில இருக்கிறவங்களும் உடனே யூஸ் பண்ணிடலாம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இது நடக்கும். அதே மாதிரி 60 செகண்ட்ல அசம்பிள் மற்றும் டிஸ்மேண்டல் உடனே பண்ணி முடிச்சிடலாங்க. என் பேர் குப்புசாமி. பாண்டிச்சேரி அடுத்த ஏம்பலம் கிராமத்துக்கு என் சொந்த ஊர். எனக்கு ஒரு விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. டாக்டர் வந்து 2 காலை எடுத்துட்டாங்க. அதன் பிறகு 10 வருஷமாக ஆகுது. இந்த பழைய ஊன்றுகோலை வச்சு தான் நடந்து வந்தேன். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் மூலிமா இந்த புதிய ஊன்றுகோலை வச்சு நடந்து பார்க்க சொன்னாருங்க. அதை நடந்து பார்த்தேன். இதில் எல்லா வசதியும் இருக்குது. கைப்பிடி நல்லா சிரிப்பாக இருக்குதுங்க. இந்த கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம என்னோட கூட 2 பேர் துணைக்கு வர்ற மாதிரி இருக்குதுங்க. இந்த பாக்ஸில் செல்ஃபோனு, பணம், மருந்து, பாட்டு கேட்குற வசதி எல்லாம் இருக்குதுங்க. எது இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்க. என்னோட கருவியில பாத்தீங்கன்னா புரோட்டோடைப் மாடல்ல தாங்க பண்ணியிருக்கேன். இதுல கேமரா, MP3 பிளேயர், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் நவீனமா வச்சிருக்கேன். இன் ஃபியூச்சர் இது எப்படி நான் டிசைன் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன்னா GPS, GSM சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேங்க. இதனால ஒரு ஊனமுற்றோர் எங்க போறாரு எங்க வரான்னு பின் பாயிண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வழி தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கருவியை வைக்கிறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா இது வெயிட்டை குறைக்கணும். இந்த வெயிட்டை எப்படி குறைக்கணும் பாத்தீங்கன்னா டியூர் அலுமினியத்தை யூஸ் பண்ணலாம். ஏர்கிராஃப்டுக்கு யூஸ் பண்ற டியூர் அலுமினியத்தை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது 200 கிராமுக்கு எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி போர்ட்டபிலிட்டி, இது போர்ட்டபிலிட்டி எப்படி எடுத்துட்டு வரலாம்னா பாக்கெட் உள்ளார வைக்கிற மாதிரி, பேக் உள்ளார வைக்கிற மாதிரி, இது மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு ஹேண்டிகேப்டுக்கு டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால அவங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள கருவியா இருக்கும். எரிபொருளின் விலையையும் காற்றில் கலக்கும் புகையையும் மனதில் கொண்டு 1 லிட்டர் எரிபொருள்ல 92 கிலோமீட்டர் செல்லக்கூடிய பைக் உருவாக்கி இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் சிலர். அவங்கள நாம இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.